வந்து பார்க்க போகிறார். சுதா அப்படியே நிக்க சொல்லு. சுதா சுதா அப்படியே நிக்க சொல்லு. மறைக்கிறேன். சத்தம்
சத்தம் பண்ணாம அண்ணா 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 வாயில சண்டை போடாதீங்க அடிச்சுக்கீங்க அண்ணா என்னடா நேரத்துக்கு யாரு கொடுக்குறேன் சத்தமனாங்க சைலான் ஐயோ இந்த கவசக்காரமான என்ன பண்ண நான் தான் ஓம் கூதிட்டாங்க மேல போட்டா அவருதான் குஞ்சில ரத்தம் வந்துடும் குண்டுபால் போட்டு தொங்குது செத்து போயிட்டான் பார்த்து நடக்க பெரியதா செத்து போயிட்டான் என்ன வந்துச்சு ஒரு பாட்டு பாடி எடுத்து பாட்டு பாருடா மண்டையில கைய வச்சு கொண்ட இல்ல புப்பை வச்சு மண்டையில கைய வச்சு கொண்ட இல்ல புப்பை வச்சு மாமனார பார்க்க வச்சு மாமைய விட்டு உனக்கும் எனக்கும் சண்டை போட நாய போன யாரடா மந்திரி யாரு ஐயா நான் வரமாட்டேன்டா உன்னை பார்த்தா பயமாகுதுடா ஏன்டா வரமாட்டேன் நீ வந்தா கடிச்சு போடுடா கடிக்க மாட்டேன் வாடா ஐயா இறம சனிக்காலையில இறம டாக்டருக்கு போன் பண்ணுங்க ஒன்ன பார்த்து நான் தான் சொன்ன பீத்தலையா மந்திரி யாரு ஏன்டா அப்படி கத்துற மகாராஜா நாடாலும் மன்னன் என்ன என்ன சொல்லுற அடப்பிட்டலையா நாலு அடி வாங்கி சாப்பிடுறேன்
ஏங்க யாருங்க அன்னைமார்களா? மகராசிகள், வெள்ளைய பெற்ற தாய்மார்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரும் ஒருமையாக நிதானமாக அற்புதமாக இந்த பெருத்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா ஒரு படமே பாக்குறேன் முதல்ல பார்த்தா தான் ஒரு கதையினுடைய விளக்கம் தெரியும். அதனால பொறுமையா இருந்து நாடகத்தை கவனித்தா தான் மொட்டை கேட்கணும். இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் ஒரு சாமி நாடகம். உண்மைதான். சாமிக்கு அவசரம் காளி மாறி சண்டை. ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக நாடகத்தை அரங்கேற்றம். எதனால காளியம்மன் பிறந்துச்சு? ஆமா. எதனால மாரியம்மன் பிறந்து? ஏன் பிறக்கிறது? ஏன் சண்டை வந்த காரணம்? காரணம் என்ன? அந்த நாடகத்துல அது விளக்கம் தெரியும் சாமி. அதனால முழுசா கதையுடைய முழுசா பார்த்தா தான் கதையுடைய விளக்கம் தெரியும். அதற்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு மகா நாடு வேறு பெருகில் சிறந்த அழகு பொன்னாட்டின் பெயர் நான் அப்படித்தான் தாய் நாடு தலைநகர முக்கியமான நகரங்கள். ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் நண்பா, ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் பெரியவர்களும் இன்று எதற்காக இந்த ராஜசபை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய மாரியம்மனுக்காக அஷ்டமண்டல மகா கும்பாபிஷேக நூதன திருவிழா முன்னிட்டு ஆமாடா ரெண்டு அது வேற நண்பா ஆண்டவனுக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் இருக்கிறார். யாராரு? மதிவுக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா யாரு? சதாசிவம் அண்ணா அவர்களும், மதிவுக்கு மரியாதைக்குரிய சரவண அண்ணா அவர்களும், மதிவுக்குரிய சத்திவேல் அண்ணா அவர்களும், கண்ணாமாலா கண்ணாம்பாள் சத்திவேல் மகன் சதாசிவம் தெய்வ திரு கண்ணாம்பாள் கண்ணாம்பாள் சத்திவேல் இவர்களும் ஆண்டவனுக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் இருக்கிறார்கள். அப்படி இருந்துட்டாலும் நண்பா, கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காத தருவது தெய்வ குணம். மதிவுக்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களும் அவருடைய மகன் சரவண அண்ணா அவர்களும், மதிவுக்கும் மரியாதைக்குரிய மதிவுக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா அவரவர் சொத்தனை நமக்காக வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். எப்படா பரவாயில்ல ஒரு பாட்டு அவர் சொத்தனர்களுக்காக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் இங்கு அமைந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ ஆண்டவன் மாரியம்மனுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத காற்று கருப்பு வெள்ளி தூமியம் ஆண்டவன் மாரியம்மனுடைய சன்னதியில் வந்த உடனே தீரம் சிறப்பாக வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிற தாய்மார்களே, பெரியவர்களே, எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. அருமை அண்ணா ராஜகுமார் அண்ணா அவர்களும் நமக்காக அவர் சொத்தல் நமக்காக வாழி வழங்கி மறைந்துள்ளார். அவருடைய குடும்பங்கள் நன்றென்றும் சீரும் சிறப்பாக வாழ ஆண்டவன் மகாமாரியம்மன் வேண்டிக் கொள்கிற வணக்கம். அப்படி இருந்துட்டாலும் இங்க வருகை தந்த மதிவுக்கு மரியாதைக்குரிய நம்ம யூடியூப் சேனல் கிராமிய தெருக்கூத்து நம்ம மதிப்புக்குரிய சத்தம் போட்டா நாங்க சொல்றது ஒண்ணும் தெரியாது. முழுசா பார்த்தா தான் இன்னைக்கெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கும். அதான் லீவ் விட்டாங்கல்ல, நீங்களா பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அமைதியா பார்க்கணும். சரியா நண்பா? அப்படி இருந்துட்டாலும் மதிப்புக்குரிய கிராமிய தெருக்கூத்து யார யூடியூப் சேனல் செல்வன் அவர்களும் இந்த நாடகத்தை ஒளிபரப்ப வேண்டும். சொல்லுங்க. கிராமிய தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். அருமை அண்ணா அவர்கள் இங்க வருகை தந்திருக்கிறார். அவர் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு சுகமாக வாழ ஆண்டவன் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். என் நாடகத்தில் நான் யாராக வந்து என் பெயர் என்ன? என்னடா நடக்கும்? காளி மாறி சண்டை இல்லைன்னா குலசீலன் பட்டாபிஷேகம் மதிசூரன் சம்காரம். ஏன் இப்படி சொல்றேன்னா எங்க நான் வகுத்துக்கு சோத்தங்கிறேன், நீங்க பிய்ய தின்னீங்க. போடு அவர் இருந்தால் நான் வந்திருக்கிறேனே, நான் தர்பாராக வந்திருக்கிறேனே. நான் யார்? என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, என் இருத்தாந்திரம்